உங்கள் அம்பிட்டு பேருக்கும் கும்பிட்டுக்கிறேன். இன்றைக்கி நான் சொல்ல போகிற விஷயம் உங்களை பற்றி தான். உங்களை பற்றி தான் அப்படின்னாக்க, நம்மளுக்கு தெரியாமல் நம்ம உடம்புல அப்படி ஒரு வாடை அடிக்கும். எம்பிட்டு தான் இந்த சென்ட்டு பூசிக்கிட்டாலும் சரி, வாசனை சோப்பை வச்சு தேய்னு தேய்ச்சாலும் இதெல்லாம் போகாது. ஏன்னா இந்த இந்த மேனி வாசம் அப்படிம்பாங்க தெரியுமா, அது உள்ளார இருந்து வருது. சொல்லுவாங்க சில பேர், இம்புட்டு பூண்டு சாப்பிட்ருக்கா போல இருக்கு, கிட்ட வந்தாலே பூண்டு வாடை அடிக்குது அப்படின்னுட்டு. பூண்டு உடம்புக்கு நல்லது, ஆனால் மற்றவங்க மூஞ்சிக்கு நேரம் போய் பேசக்கூடாது, வாயெல்லாம் பூண்டு வாடை வரும். அப்படி இல்லாமல் இப்போ நம்ம ஒரு பஸ்ஸில் போகிறோம், இல்லை ஒரு திருவிழாவுக்கு போகிறோம், கோயிலுக்கே போகிறோம், ரொம்ப நெரிசலாக இருக்கும்போது இந்த அக்கம் பக்கத்தில் வந்து கிட்ட நிற்கிறாங்க பாருங்க, அவங்கக்கிட்ட அப்படி ஒரு வாடை அடிக்கும். அது சில சமயம் கவிச்சு வாடை மாதிரி அடிக்கும். அப்படி என்ன அவங்க உடம்புல நாறுது அப்படின்னு சொல்கிற போது நான் நினச்சிக்கிடுவேன், ஐயோ நம்ம உடம்பு எப்படி நாறுதோ அவங்கள கேட்டால தெரியும் அப்படின்னுட்டு. நம்மளுக்கு சுத்தமாக இருக்கணும்னு தெரியும், குளிச்சுருவோம்ல. சில பேர் போட்ட சட்டையே திருப்பி போட்டுக்கிடுவாங்க, அது வேற நாரும். சரி, அப்படி உடம்புலையே நாத்தம் இருந்துச்சுன்னா என்ன செய்யறது? சில பேர் இந்த கத்தாழை வாடை அடிக்கும். இந்த கத்தாழையை நறுக்கினீங்கன்னாக்கா அது ஒரு வாடை அடிக்கும். அது நல்லது, உடம்புக்கெல்லாம் நல்லது. ஆனால் அந்த நாத்தம் மாதிரி உடம்புல அடிக்கும். அதுக்கு என்ன செய்யணும்னா, காஞ்ச வாசனை பூ, பயத்த மாவு, இப்போ வீட்டில் கதம்பப்பூ அல்லது நல்ல நல்ல வாசமான மாலையெல்லாம் வாங்குகிறோம். கோவிலில் சாமிக்கு வாசம் இல்லாத பூ போட மாட்டாங்க. அந்த பூ எல்லாத்தையும் எடுத்து ஒரு கூடையில் போட்டு வச்சுருப்பாங்க, அதை வெளியில் குப்பையில் போட மாட்டாங்க. அது ஒன்று புரிஞ்சுக்கிடுங்க, அந்த காலத்தில் இந்த மாதிரி வாசமான மறுக்கொழுந்து, தாழம்பூ, சாமந்தி, மல்லி, ரோசாப்பூ, இது எல்லாத்தையும் என்ன செய்வாங்க, இந்த மாலையிலேருந்து உதுத்துட்டு அந்த நாரெல்லாம் சுற்றி வச்சுருப்பாங்க பூ தொடுக்க. இந்த பூ எல்லாத்தையும் முரத்தில் போட்டு அப்படியே ஒரு ஓரத்தில் வச்சுருவாங்க. அது காஞ்சிரும். காஞ்சிருச்சுன்னா இதோ இப்படி ஆகிடும். நல்லா எல்லா பூவும் காஞ்சு மணமாக இருக்கும். அதுவும் இந்த வெட்டி வேர்னு ஒன்று கிடைக்கும், அது அம்புட்டு வாசமாக இருக்கும். இப்போ வெட்டி வேறுண்டா விளாமிச்ச வேற கொடுக்குறாங்க. வெட்டி வேறுங்கிறது வேற கருப்பாக இருக்கும். இதில் ரோசாப்பூ, இந்த மகிழம்பூ எல்லாம் இருக்குது, நல்லா காஞ்சிருக்குல்ல. இதை நல்லா பொடி பண்ணிடணும். இடித்து சலிக்கலாம், இல்லாட்டி மிக்சியில் பார்த்து சூதானமாக பார்த்து நீங்கள் பொடிச்சுக்கிறணும். அதில் இது பயத்த மாவு. பயத்த மாவுன்னா முழு பயிறு இருக்குல்ல, பச்சை பயிறு, அதை நல்லா மாவாக திரிச்சிடணும். அதையும் இதையும் சேர்த்து நீங்கள் குளிக்கிற இடத்துல ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிறணும். நீங்கள் சோப்பை போட்டு குளிங்க, எதை வேணால் போட்டு குளிங்க. அப்புறமா இதை போட்டு நீங்கள் தேய்ச்சி குளிச்சிட்டிங்கன்னாக்கா நாளடைவில் இந்த நாத்தம் அடங்கும். அதுக்கு தான் இப்படி வச்சாங்க. இன்னும் சில பேர் என்ன செய்வாங்கன்னா, இந்த மாதிரி காஞ்ச பூ எல்லாத்தையுமே பொம்பளைங்க மேனிக்கு பூசுறதுக்குன்னே இதை வச்சுக்கிடுவாங்க. இந்த மேனிக்கு குளிக்கிறதுக்கு அந்த கோவில் பூவும் வீட்டு பூவும் பொடி ஆயிடுச்சுன்னா அப்படி ஒரு மணக்கும் பார்த்துக்கிடுங்க. அது பூலாங்கிழங்கு மாதிரி அப்படி ஒரு வாசனையும் அடிக்கும். வேணும்னா அந்த மாதிரி வாசன் பவுடர் கூட சேர்த்துக்கிறலாம், இருக்குது. கஸ்தூரி மஞ்சள், பூலாங்கிழங்கு அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் கூட நல்லது தான். சுழுவாக பண்ணுறதுனாக்கா இந்த காஞ்ச பூ, அது எங்கேயும் போய் தேட வேண்டாம், வீட்லேயே இருக்கும். மாலைகில் கதம்பப்பூ அதெல்லாம் நம்ம ஒரு ஓரமாக வச்சுருந்தோம்னாலே அது நல்லா காஞ்சிரும். அதோட பயத்த மாவை சேர்த்து நல்லா குழப்பிட்டு உடம்புல கை கடியில் நல்லா தேய்ச்சி குளிச்சிடணும். அப்பப்போ வேர்வை வராமல் பார்த்துக்கிடணும். போட்டுக்கிட்ட சட்டையை திருப்பி திருப்பி போட்டுக்கிடக்கூடாது. ஒரு தரம் போட்டாச்சுன்னா அந்த சட்டையோ பனியனையோ கழட்டி தோச்சிடணும். சோம்பேறித்தனப்படக்கூடாது. ஏன்னா அந்த மேனி நாத்தம் நம்ம முகத்தை மட்டும் சுளிக்க வைக்காது. அக்கம் பக்கத்தில் யார் வந்தாலும் ஐயோ அப்பா சாமி அப்படின்னா கஷ்டமாக இருக்குமில்ல. அப்படியெல்லாம் இருக்க வேண்டாம். நமக்கு தான் எல்லாத்துக்கும் கைவசம் மருந்து இருக்குல்ல, பாட்டு வைத்தியம். சரிங்களா? இன்னொன்று இருக்குது, அதை சொல்கிறேன். அடுத்த மருந்து என்ன தெரியுமா? கடுக்கா.
ஒரு வாட்டி எங்கள் ஊரில் அரைகுறையாக இங்கிலீஷ் படித்த ஒரு பையன் இருந்தான். அவங்கிட்ட கேட்டபோது, ஏண்டா எல்லாத்துக்கும் இங்கிலீஷில் சொல்கிறியாடா, இந்த கடுக்காக்கு என்னடான்னு. அவன் கான்ஸ்டான்டி நோப்புள் அப்படின்னா. நிஜமாக்கும்னு எங்கள் வாத்தியார்கிட்ட போய் கேட்ட, அடி அவனை, அது ஒரு ஊரோட பேர், இவன் ஒன்னெல்லாம் ஏமாத்துறான், உனக்கு கடுக்கா கொடுத்துட்டான்னாரு. ஸோ கடுக்கா கொடுக்கறதுங்கிறது ஏமாத்துறது போல இருக்கு. இப்போ இந்த கடுக்காயில் உள்ளே இருக்கிற கொட்டை விஷம். இந்த கடுக்காயை நல்லா தட்டிட்டு உள்ளே இருக்கிற கொட்டையை தூக்கி போட்டுறணும். அது ரொம்ப வேண்டாம். அந்த தோலியை மட்டும் லேசாக காய வச்சுட்டு, வெயில்லையே காய வச்சுட்டு நல்லா பொடிச்சு வச்சுக்கணும். இது எதுக்குன்னு கேட்டாக்க 2-3 விஷயம். சில சமயம் பிள்ளைங்க எல்லாம் ஒன்றுக்கு இருந்துட்டு வந்துட்டு எரியுது, ஒரே சூடு எரியுதுங்கிறாக்க இந்த கடுக்காயை தட்டி வெந்நீரில் போட்டு ஆற வச்சு கழுவி விடுவாங்க பிள்ளைங்களுக்கு. அப்போ அந்த புண்ணு ஆறுன்னு சொல்லுவாங்க. அந்த கடுக்காக்கி அப்பேற்பட்ட ஒரு இது முகத்துக்கு கூட பூசுகிறாங்க, அது நல்லது அப்படின்னுட்டு. நான் இப்போ சொல்ல போகிறது எதுக்கு தெரியுமா? இந்த அக்கிளில் நாத்தம் தாங்க முடியாதுப்பா சில பேருக்கு. அவங்கெல்லாம் கண்டிப்பாக இந்த கடுக்கா பொடி செஞ்சு வச்சுக்கிட்டு தண்ணியில் குழைச்சி ஒரு 10 நிமிஷமாச்சும் உடம்புல எங்கெங்கே நமக்கு வேர்வை ரொம்ப அதிகமாக இருக்கோ அங்கெல்லாம் தடவி 10 நிமிஷம் ஊறணும். ஊறின பிறட்டு தான் நீங்கள் குளிக்கணும். அதுக்கப்புறம் சோப்பு உப்பு போடாதீங்க. நீங்கள் எல்லாத்தையும் முதல்ல போட்டு குளித்து தொலைச்சிருங்க. ஏன்னா ஏன் இப்படி கோபமாக சொல்கிறேன் அப்படின்னா, என்னமோ வாசம் உள்ள சோப்பு தான் உங்கள் மேனி அழகு, மேனி வாசம்ங்கிறாங்க. எம்பிட்டு நேரம் இருக்கும் அந்த சோப்பு? அது சவுக்கார கட்டி தானே. இதெல்லாம் நம்ம கண்கண்ட கைகண்ட வைத்தியம். ஆக இந்த கடுக்கா பொடி இப்போல்லாம் கடையிலேயே கிடைக்குது. அதை வாங்கிட்டு நல்லா தண்ணியில் குழைச்சி அந்த கைக்கடியிலெல்லாம் பூசிக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் நீங்கள் குளிங்க. அந்த அப்புறமா வெறும் தண்ணி ஊற்றி குளிச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நாத்தம் கட்டுப்பட்டுடும். இதெல்லாம் உங்கள் பாட்டு வைத்தியத்தில் சொல்லுவீங்கன்னா சொல்கிறதுக்கு யார் இருக்கிறாங்க தைரியமாக சொல்கிறதுக்கு? அதெல்லாம் சொல்லாதீங்க. இந்த புஸ்குன்னு அடிச்சுக்கிடுங்கன்னு சொல்லிடுவாங்க. இந்த புஸ்கெல்லாம் நமக்கு வேண்டாம். நம்ம நாட்டு கடுக்கா பொடி போதும். அது மட்டும் இல்லை, இன்னும் ஒன்று இருக்குது, அதையும் சொல்கிறேன். இப்போ இன்னொரு வழி சொல்லித்தர போகிறேன். இந்த வெயில் காலத்தில் தான் ரொம்ப நாத்தம் அடிக்கும் வேர்வைனால, இல்லைங்களா? அதுக்கு ஒரு 4 பொருளை நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்கனாலே பொருள் எல்லாமே பொடி பண்ணி உங்கள் பாத்ரூமுக்குள்ளே வச்சுக்கிடுங்க. இது பேர் வெட்டி வேருங்கிறாங்க. ஆனால் எங்கள் ஊர்லெல்லாம் வெட்டி வேருங்கிறது கருப்பாக இருக்கும். எங்கள் ஊர் சுப்பிரமணிய சாமிக்கு, திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சாமிக்கு வெட்டி வேர் சப்பரமே வரும். வெட்டி வேர் மாலை போடுவாங்க. அது ஒரு வேர் தான், ஆனால் கருப்பாக இருக்கும். அது காய நல்லா இருக்கும். இப்போல்லாம் நம்ம வெட்டி வேர்னாக்கா இதுதான் கொடுக்குறாங்க. இது விளாமிச்ச வேர்னு பேர். இது என்ன செய்வாங்கன்னா, ஒரு வேட்டி துணியில் முடிச்சு கட்டி நல்ல பானையில் தண்ணி வச்சு அதை அப்படியே போட்டுருவாங்க. ஆனால் இதுக்கும் நல்ல குளிர்ச்சி வாசனை. இதை நல்லா பொடியாக நறுக்கி பொடிச்சு வச்சுக்கணும். சந்தனம் நல்ல வாசம் உள்ள சந்தனமாக வாங்கணும். என்ன சந்தனம்னுட்டு அவன் ஏதோ பொடியை கொடுத்தானு வாங்கக்கூடாது. நல்ல உண்மையான சந்தனம் வாங்கி, இது பாசிப்பருப்பு மாவு, இது ரோஸ் வாட்டருன்னா அப்போல்லாம் கல்யாண வீட்டுகளுக்கு நாங்கள்லாம் உட்காந்துருந்தோம்னாக்கா இப்படி ஒரு குழா மாதிரி ஒரு பானை மாதிரி ஒன்று இருக்கும். அதை வச்சுட்டு வந்து எல்லாருக்கும் இப்படி தலையில் தெளிப்பாங்க. அது என்னமோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். மழை பெய்யறாப்புல எங்கள் மேலெல்லாம் வாசனை. அது என்னன்னு கேட்டால் பன்னீர் அப்படிம்பாங்க. அது பன்னீர் எப்படி செய்கிறதுன்னு கேட்டாக்கா, இந்த ரோஜா பூவெல்லாம் ஆவியில் வச்சுருவாங்க. ஆவியில் வச்சா அது அப்படியே சொட்டி வாசமாக இருக்கும். அதை தண்ணியில் கலந்து வைப்பாங்க. அது பன்னீர். இப்போ பன்னீருன்னு சொல்லி ஒன்று கொடுக்குறாங்க பாட்டிலில். ரோஜா பூ வாசனை வருது. நான் என்ன சொல்கிறேன், அசல் பன்னீருக்கு இப்போ எங்கே போகிறது? அந்த பன்னீர் கை வேலவனே வந்தாலும் அவர் இதைத்தான் பயன்படுத்தணும் இப்போ. ஆகையினால இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்துட்டு அதை நல்லா ஒரு கிண்ணத்தில் குழைச்சி வச்சுக்கிட்டு உடம்புல நல்லா தேய்ச்சி குளிங்க. இந்த பயத்தமாவே உங்களுக்கு இந்த வேர்வை வர வாசனையே எடுத்துரும். அது இந்த ரோஸ் வாட்டரு, இந்த சந்தனம், இந்த வெட்டி விளாமிச்ச வேர் பொடி, இது போதுமுங்க. இந்த தடவை பாருங்க, வெயில் காலத்துக்கு வேன காலத்துக்கு இந்த தட்டியில் தண்ணியை ஊற்றி அந்த வாசத்தில் படுத்து தூங்கி இருக்கிறோம் நாங்கள். இதை
தண்ணியில் போட்டும் குடிச்சிருக்கிறோம். இப்போ பாருங்க உடம்பு நாத்தத்துக்கும் இதே வேற கொண்டாந்து வச்சிருக்கிறேன். ஆக இதை இப்படி உடச்சி நல்லா முகந்து பார்த்தா எப்படி இருக்குன்னு தெரியுமா? இயற்கையில் கிடைக்கிற பொருளை போல சுகம் வேற ஒன்றுமே இல்லைங்க. நம்ம என்னமோ இப்போ சென்ட் பாட்டில்லாம் வாங்குறோமே, பாருங்க, ஆஹா, ஒரு இனிப்பு வாசனை வரும், மெல்லிசாக இருக்கும், ஆனால் நல்லா இருக்கும். ஆக மொத்தம் இன்றைக்கி உங்களுக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். முதல்ல எனக்கு உடம்பு நாரலன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. மனுஷ தேகம் எல்லாருக்கும் மலை ஜலம் உண்டு, நாத்தம் உண்டு, எச்சில் உண்டு, மூக்கு சளி உண்டு. இதெல்லாம் யாரும் சொல்கிறது இல்லை. ஏன்னா இதெல்லாம் எப்படிங்க பேசுறது? ஏங்க காதுலேயே அழுக்கு வருது, அதை பத்திரமா பார்த்து எடுக்க வேண்டாமா? அதுக்கு குச்சியில், தொடப்பக்கட்டை குச்சியில் எடுத்து சுத்தம் பண்ணிட்டு அந்த குச்சியில் இம்பிட்டு பஞ்சை வச்சு நல்லா திரிப்பாங்க. அப்புறம் இங்கே வா உகார் அப்படின்ட்டு இந்த காதை இழுத்து பிடிச்சிக்கிட்டு மினடியில் அப்படி எடுத்து பஞ்சு பஞ்சா அப்படி எடுத்து போட்டுருவாங்க. இப்போல்லாம் யாராச்சும் அதான் செஞ்சுக்கிறீங்களோ? காதில் அழுக்கு சேர்ந்த பிறகு டாக்டர்கிட்ட போய் அவர் ஏதோ ஒரு மருந்தை போட்டு அது நுரைச்சி வந்து, ஏன் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறீங்களா? அது குளிக்கிறது இல்லை. 15 நாளைக்கு ஒரு வாட்டி இந்த காதெல்லாம் சுத்தம் பண்ணுங்க. இந்த உடம்பு நாத்தத்துக்கு நான் சொன்னது எல்லாத்துலேயும் ஏதாச்சும் ஒன்றையாச்சும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எழுதுங்க. அதுக்காக சென்ட் போட்டுக்கிட மாட்டேன்னு சொல்லாதீங்க. அப்புறம் யாராச்சும் வெளிநாட்டிலேருந்து வந்தாங்கன்னா இவ்வளோ பெரிய சென்ட் பாட்டில் கொடுப்பாங்கல்ல, அப்புறம் என்ன செய்வீங்க? அதையும் போட்டுக்கங்க, வேண்டாங்கல. ஆனால் நம்ம நாட்டு பொருள்களை நீங்கள் பயன்படுத்த கற்றுக்கணும். அம்புட்டுத்தேன். நீங்கள் எல்லாரும் நல்ல வாசமான வாழ்க்கை வாருங்க. என்ன வாசமான வாழ்க்கை அப்படின்னா, வாழ்க்கையில் வசந்தம் இருந்தால் அங்கே மனம் இருக்குமில்ல. எல்லாரும் நல்லா இருங்கப்பா. பாப்பாவுக்கு நல்லா எண்ணெயை தடவிட்டு இந்த பொடியை போட்டு தேய்ச்சி குளிப்பாட்டுங்க. அது பச்சை பிள்ளைக்கு வாசமாக இருக்கும். இல்லாட்டாலுமே பச்சை பிள்ளையை அப்படி கட்டி அணைச்சி அதோட உச்சந்தலையில் அப்படி இன்னும் மோந்து பார்த்தீங்கன்னாக்கா அது என்னமோ ஒரு பிள்ளை வாசம் அவ்வளவு நல்லா இருக்கும்.